எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சின்ன வயசுல உயிரியல் பாடம் பயாலஜில முதல்ல நம்ம படிக்கக்கூடிய விஷயம் அமீபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் பத்தி நம்ம படிச்சிருப்போம். இந்த அமீபா நம்ம உடம்புக்கு சில டிசீஸ் நோயை உண்டாக்கக்கூடியதுதான். எந்த வகையிலனா பொதுவா இந்த அமீபியாசிஸ் சொல்லிட்டு வயிற்று வலிகளுக்கு காரணமா அமைஞ்சிடும். ஏன்னா இது அசுத்தமாக ப்ரிப்பேர் செய்யப்பட்ட உணவை தயார் செய்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ள போகுதுகிட்டு வயிற்று வலியை உண்டாக்கும். இதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாதான் அந்த வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி இதெல்லாம் சரியாகும். ஆனா நெய்க்லேரியா ஃபவுலேரி அப்படிங்கிற இன்னொரு அமீபா இன்னைக்கு கேரளாவே உலுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அமீபா ஒரு குறிப்பிட்ட வகை அமீபா. இது நம்ம வாய் வழியா உள்ள போறது இல்ல, இது நம்ம மூக்கு வழியா மூளைக்குள்ள போகுதுங்க. மூளைக்குள்ள போய் மூளைக்குள்ள வீக்கத்தை உண்டாக்கி மூளையோட திசுக்கள் இறந்து போக செய்து ஆளையே கொன்னுடுது. குறிப்பா குழந்தைகளை இது பாதிக்குது. இது எப்படி மூக்குக்குள்ள போகும்? நீர் மூலமா தானே மூக்குக்குள்ள போகும். அது அசுத்தமான நீர் எங்க இருக்கும்? தேங்கி உள்ள குட்டைகள், அதாவது மிக அதிகமான வெப்பநிலையில அசுத்தமான நீர்த்தேக்கம் உள்ள குட்டைகள், குளங்கள், சரியா பராமரிக்கப்படாத, குளோரினேஷன் செய்யப்படாத நீச்சல் குளங்கள் போன்ற பல இடங்கள்ல இந்த அமீபா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால கேரளாவில் இந்த வருடம் மட்டுமே 3 குழந்தைகள் இறந்திருக்கிறதாகவும் 4வது ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறதாகவும் நம்ம படிக்கும்போது நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இங்கேயும் வார்னிங் கொடுத்திருக்காங்க. பொதுவா நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் இல்ல. சில ஆன்டிபயோட்டிக்கள் பயன்படுத்தப்படுது. அதாவது அசித்ரோமைசின், ஆம்பட்டரிசின் பி போன்ற விஷயங்கள் இதுக்கு பயன்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இருந்தாலுமே 97%, அதாவது 100 பேர்ல 97 பேர் இறக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா இது நேரம் மூளைக்குள்ள போய் மூளையில வீக்கத்தை உண்டாக்கி சீக்கிரம் ஆளை சாச்சிடுது. எல்லா காய்ச்சல்கள் மாதிரியே காய்ச்சல், தலைவலி, வாந்தி அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா ஒரு 2 நாள் 3 நாள்லயே வேகமா மூளை பாதிக்கிறதுனால அதுக்கப்புறம் கழுத்து எல்லாம் இறுக்கி போய் நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற சுயநினைவு இல்லாம போய், ஓரியன்டேஷன் இல்லாம போய் மூளையை பாதிச்சு சீக்கிரம் ஆளை கொன்னுடுதுங்கிறதுனால நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அசுத்தமான நீர்நிலைகள்ல, குளங்கள் அங்கெல்லாம் போய் குளிக்கிறது அப்படிங்கறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறவங்களுக்கு கூட இந்த நோஸ் கிளிப் இந்த மாதிரி அணிஞ்சுக்கிறது, முக்கியமா குழந்தைகள் நோஸ் கிளிப் அணிஞ்சுக்கிறது முக்கியம் சொல்றாங்க. ஏன்னா வாய் வழியா கூட சம்டைம்ஸ் அந்த குளத்து நீரை வாயில குடிச்சா கூட பெரிய பிரச்சனையை உண்டாக்குறது இல்ல. ஆனா இது மூக்குக்குள்ள அந்த தண்ணீர் போகும்போதுதான் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கறது இதுல கூடிய ஒரு குறிப்பான ஒரு விஷயம். இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். வெறும் 4 பேர் தான். இன்னொன்னு ஒருத்தருக்கு பரவாது. அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அதாவது கேரளாவில இருந்து இங்க வந்துட போறது கிடையாது, அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது அப்படிங்கறது அதுக்கான காரணம். ஆனா இன்னொரு பக்கத்து மாநிலமான கர்நாடகாவை தாக்கிக்கிட்டு இருக்கு. அது இப்போ மறுபடியும் டெங்கு அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. பெங்களூர்ல ரொம்ப டெங்கு கேஸ் அதிகமா இருக்கு. டெங்கு கேஸ்னால நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறதா ரிப்போர்ட் வரதுனால டெங்கு ஈஸியா நம்ம ஊருக்கு வந்துடும். ஏன்னா பெங்களூர் வழியா வர்றது ஒரு சாதாரண விஷயம். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய குரூப்பே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் குரூப்பே அங்கதான் போய் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறது வழக்கம். அதனால அவங்க உடம்புக்குள்ளார ஒரே ஒரு டெங்கு வைரஸ் இருந்தா கூட போதுங்க. அது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஈடிஸ் மஸ்கிட்டோ, அந்த கருப்பு புள்ளிகள் கொண்ட அந்த கொசு அந்த ஒரே ஒரு வைரஸை உறிஞ்சி எடுத்து இன்னொருத்தருக்கு பரப்புனா மட்டுமே போதும் டெங்கு பரவுறதுக்கு. இன்னொன்னு ஜிகா வைரஸுமே கொஞ்சம் அதிகமா பார்க்க முடியுதுங்க. ஜிகா வைரஸுமே பரவக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த வைரஸ் கிட்ட எதிராக நம்ம போராடணும். அந்த வைரஸ் வராம நம்மள தடுத்துக்கணும்னா இங்க சுத்தமா மெயின்டைன் பண்ணணும். கொசு தொந்தரவுகள் இல்லாம உங்க சுற்றுப்புறத்தை பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி நீர் சேஃபா யூஸ் பண்ணணும். கொதிக்க வச்சு குடிக்கணும். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி குளங்கள், சரியா மெயின்டைன் பண்ணப்படாத ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் குளிக்கிறது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் இங்க மிக முக்கியமான தடுப்பு முறைகள். இந்த அமீபாவை பொறுத்த வரைக்கும், கொசுவை பொறுத்த வரைக்கும் நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கொசு தொந்தரவு இல்லாம பாத்துக்கங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து நம்மள பாதுகாத்துக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்தாதான் முடியும். இந்த விழிப்புணர்வு பதிவு அத்தியாவசியமான பதிவு. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபெக்ஷன்லாம் என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பெருசா மூளை தின்னும் இந்த அமீபாவை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. நீங்க பயப்பட வேண்டியது டெங்குவுக்கும் ஜிகாவுக்கும். நன்றி, வணக்கம்.